நிச்சயமாக ராஜேஸ்வரி. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் பழைய குற்றால அருவிகள் அமைந்துள்ளது. குற்றாலத்தை பொறுத்தவரை மலையடிவார பகுதிகளில் மழை பெய்வதன் காரணமாக அருவிகளில் தண்ணீர் வருவது வழக்கம். இந்த மழையின் அளவை பொறுத்து குற்றால அருவிகளில் தண்ணீரானது மாறுபடுகிறது. இது கனமழை காரணமாக பழைய குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கும். அப்போது மற்ற குற்றால பகுதிகளில் குளிப்பதற்கு தடையும் விதிக்கப்படும். அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்தவுடன் குற்றால பகுதியில் குளிப்பதற்கான அனுமதி வழங்கப்படும். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி அன்று பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பணியில் குளித்துக் கொண்டிருந்த நிலையில் திடீரென ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கின் போது சிறுவன் அஸ்வின் என்பன்ற சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது பழைய குற்றால அருவியில் 17ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓடிய காட்சிகள் புதிய காட்சி ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ காட்சியில் திடீரென வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. இதில் சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருக்கும் போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் அவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வரும் காட்சிகள் தற்போது வைரலாகி வந்துள்ளது. இதில் பெண் ஒருவர் காப்பாற்றுங்கள் என்று கதறக்கூடிய வீடியோவும் அதில் இணைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மேலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடையானது 17ஆம் தேதி உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் இன்று 6வது நாளாகவும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடையானது நீடிக்கப்பட்டு வருது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள பழைய குற்றாலம், மெயின் குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் 6வது நாளாகவும் தடை நீடிக்கப்பட்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்கது ராஜேஸ்வரி.